So sorry. 1926 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவா இருக்கு. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையா கோயிலுக்கு சொந்தம். 1931 ஃபைனல் பிரிவி கவுன்சில், அதான் ஹையஸ்ட் லா ஆஃப் தி லேண்ட். பிரிவி கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா, இது மிக தெளிவாக, இது முழுமையாக சபார்டினேட் ஜட்ஜ் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை ஏத்துக்கிறோம், இது முழுமையா கோயிலுக்கு சொந்தம், அதோட பிரச்சனை முடிஞ்சது. திருப்பரங்குன்றம் மலை, திருப்பரங்குன்றத்தில் ஒரு தர்கா இருக்கு, மலைக்கு மேலே தர்கா இருக்கு, கீழே கோயில் இருக்கு, அந்த பக்கம் கீழே ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. காலங்காலமா நூற்றுக்கணக்கான ஆண்டா மக்கள் அங்கே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, வழிபடுறாங்க. இந்துக்கள் அந்த கோயிலில் போய் கடா வெட்டி சாப்பிட்றாங்க, நேர்த்தி கடன் வாங்க நினைக்கிறேன், நேர்த்தி கடன் பண்ணி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாம ஒரு பொய் உருட்டுறான் எச் ராஜாவும் அண்ணாமலே. ஒரு பொய் உருட்டுறாங்க. என்ன உருட்டுறாங்கன்னா, 1931 டெக்னிக்கலா வேற பேசுறாங்க ரெண்டு பேரும். 1931 லண்டன் பிரிவி கோர்ட்லயே முழு மலை முருகன்னுட்டாங்க. நானும் நம்பிட்டேன். கொஞ்ச நாள் அப்புறம் தான் நோண்டி பார்க்குறேன் என்னடா விஷயம்ட்டு. பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு ஆர்டர் ரொம்ப தெளிவா இருக்கு. லண்டன் பிரிவி கோர்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் லைனே என்ன சொல்லுது, தர்காக்கு போற பாதை நெல்லித்தோப்பு, முஸ்லிம்ஸ்க்கு அந்த சமூகத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு, அதை தவிர முழு மலை முருகனுது. இங்கிலீஷ் படிக்க தெரியாது உனக்கு? ஐபிஎஸ் தான் நீ. ஒரு ஐபிஎஸ் இருந்துட்டு இப்படி பண்ணுவியா நீ?